ஹே கைஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் முக்கியமான 24 நிமிடம் சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு காலையில் 6:24 மணிலிருந்து 6:48 வரைக்கும் இந்த சக்தி வாய்ந்த 24 நிமிடங்கள் உங்களுக்காக வருது. நாளைக்கு காலையில், அதாவது சனிக்கிழமை காலையில் 12ஆம் தேதி, ஓகேங்களா, 12ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் இந்த நேரம் வருது. இந்த நேரத்தில் நம்ம எப்படி வழிபாடு பண்ணலாம், நம்ம என்ன கேட்கலாம் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் முழுக்க சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு வரும். உங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த அபிஜித் நட்சத்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது அப்படின்றது நானுமே இப்போ ரீசன்ட் டேஸில் தான் வந்து பண்ண ஆரம்பித்தேன். என்னோட வேண்டுதலுமே நிறைவேறியிருக்கு. அதுவும் இந்த மாதத்தில் வர்றது ஏன் ரொம்பவும் விசேஷமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சனிக்கிழமைகளில் வர்றதுனால ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த அபிஜித் நட்சத்திரம் கிருஷ்ண பகவானுக்கு உகந்தது. கிருஷ்ண பகவான், பெருமாள் எல்லாருமே ஒன்று தான். பெருமாளுக்கு சனிக்கிழமை தான் ரொம்ப விசேஷமான நாள். ஸோ அதனால் இந்த நாளில் வர்றது ரொம்பவும் விசேஷமான நாள். இந்த நாளில் நீங்கள் அந்த 24 நிமிஷத்தில் உங்களுக்கு வேண்டியது என்னவா வேணால் இருக்கலாம். என்ன கேட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதுக்கு நீங்கள் பெருசாக மெனக்கட்டு தான் வேலை பார்க்கணும் அப்படின்னெல்லாம் கிடையாது. உங்களோட பூஜை அறையில் எப்பயும் போல் சாமிக்கு பூவை வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு, நீங்கள் இதுக்குன்னு ஒரு தனி விளக்கு வச்சு ஏற்றினாலும் சரி, இல்லை உங்ககிட்ட இருக்க விளக்கையே ஏற்றினாலும் சரி. ஆனால் எந்த விளக்கு ஏற்றினாலும் நெய் தீபமாக ஏற்றுங்க. ஏன்னா அது கொஞ்சம் சிறப்பு, கூடுதல் விசேஷமாக இருக்கும். அதனால் எந்த விளக்காக இருந்தாலும் ஒரு அகல் வச்சு நீங்கள் தனியாக ஏற்றுறீங்க அப்படின்னாலும் பெட்டர் தான். இல்லை நான் வந்து என்கிட்ட இருக்க விளக்குலேனாலும் நெய் கொஞ்சமாக ஊற்றி ஏற்றிக்கோங்க. உங்களுக்கு அந்த 24 நிமிஷத்தில் என்ன கேட்டாலும் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு கிருஷ்ணர் படம் இருந்தாலோ, இல்லை ஃபோட்டோ இருந்தாலும் சரி, இல்லை பெருமாள் ஃபோட்டோ இருந்தாலும் சரி, எந்த சாமியாக இருந்தாலும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சு ஏற்ற போகிறீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ இருந்தால் எடுத்து வச்சு ஏற்றிக்கோங்க. இன்கேஸ் உங்ககிட்ட ஃபோட்டோ இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வருத்தப்பட வேணாம். ஒரு சின்ன தட்டில் ஒரு அகல் வச்சுருக்கீங்கல்ல, அந்த அகல் வச்சு ஏற்றுறவங்களா இருந்தால் ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க, சுத்தமான தட்டு. அதில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அகலை நடுவில் வச்சுட்டு நெய் விட்டு நெய் தீபம் போட்டுக்கோங்க. அந்த தட்டை சுற்றி ஃபுல்லாக பூ போட்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க. அந்த அகலை நடுவில் வச்சிடுங்க. அந்த அகலில் இருந்து வர ஒளி தான் நீங்கள் மனசில் இறைவனாக பாவிச்சிக்கணும். அந்த அகலில் இருந்த ஒளியை பார்த்து உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த கரெக்டாக வர அபிஜித் நட்சத்திர நேரத்தில் உட்காந்து என்ன வேணுமோ அதை பிரார்த்தனை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு கோரிக்கையை முன்னாடி வச்சு, அதாவது ரொம்ப முக்கியமாக தேவையாக இருக்கும்ல, அந்த ஒரு கோரிக்கையை மட்டும் முன்ன வச்சு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மனசார பிரார்த்தனை பண்ணி நீங்கள் அந்த 24 நிமிஷமும் உங்களுக்கு பயனுள்ளதாக பயன்படுத்திக்கோங்க. தனியாக எடுத்து வச்சு பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை நான் வந்து மொத்தமாக என்கிட்ட இருக்க மாதிரி நான் நார்மலாக எப்பயும் போல் பண்ணுறேன் அப்படின்னாலும் சரி, ஒரு பிரசாதம், அதாவது பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு டம்ளர் பால் மட்டும் காய்ச்சி உங்கள் பக்கத்தில் சாமி ஸ்டாண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் தனியாக எடுத்து வைக்கிறீங்கன்னா அந்த விளக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க, தட்டு பக்கத்தில். இல்லை எப்பயும் போல இருந்தால் நீங்கள் பண்ண போகிறீங்கனாலும் சரி, உங்களோட சாமி ஷெல்ஃபில் நீங்கள் எந்த இடத்துல பிரசாதம் வைப்பீங்களோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. உங்களால் முடிஞ்சால் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை என்னால் முடியலன்னா பரவாயில்ல, நீங்கள் இந்த தீர்த்தம்லாம் வைப்போம்ல, நம்ம தண்ணி வைப்போம்ல பஞ்ச பாத்திரத்தில், அதில் உங்களால் முடிஞ்சால் 2 துளசி இலை மட்டும் வாங்கி போட்டுக்கோங்க. நீங்கள் படம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பூவெல்லாம் போடணும்ல, அப்போ பூ வாங்கும்போது துளசியும் கேட்டு வாங்கிக்கோங்க. துளசியும் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. எனக்கு கிடைக்கல அப்படின்னா பரவாயில்ல, நிறைய பேர் வீட்டில் வச்சுருப்பாங்க, இருக்கவங்க பறித்து வச்சுக்கோங்க. இல்லை கிடைக்கலன்னா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம். அந்த 24 நிமிஷமும் உங்களுக்கு என்ன வேணுன்றதில் மட்டும்தான் குறியாக இருக்கணும்.
நீங்கள் படம் வச்சு பண்ணாலும், இல்லை என்கிட்ட படம் இல்லை நான் விளக்கில் தான் அந்த ஒளியை பார்த்து பண்ணாலும், அந்த 24 நிமிடங்களும் உங்களை கண்களை மூடி பிரார்த்தனை பண்ணாலும் சரி, இல்லை அந்த ஒளியை பார்த்துட்டே உங்களுக்கு என்ன வேணுன்றத மனசார நீங்கள் அது எனக்கு நடந்துருச்சு, நான் அதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன், எப்படிலாம் உங்கள் வாழ்க்கை போகணும்னு நினைப்பீங்களோ அதை ஒரு கற்பனையாக கொண்டு இந்த விஷயம் எனக்கு நடந்ததுக்கு நன்றி, நான் இந்த மாதிரி ஆசைப்படுறேன், அது எனக்கு நடந்ததுக்கு நன்றி, அந்த மாதிரி அந்த விளக்குக்கிட்ட நீங்கள் பேசுங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் என்ன நினச்சாலும் அது உடனடியாக நடக்கும். அந்த நாட்களில் எனக்கு பீரியட்ஸ் ஆகிடும், என்னால் சாமி ரூம் கிட்ட போக முடியாது அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா, நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு தனி அறை இருந்தால், இல்லை எந்த இடத்துல நீங்கள் தனியாக கொஞ்ச நேரம் உங்களால் ரிலாக்ஸ்டாக இருக்க முடியுமோ, உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பாங்களோ, அந்த இடத்துல ஒரு மெடிடேஷன் மாதிரி அந்த 24 நிமிஷம் நீங்கள் பண்ணலாம். யாருமே டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். அந்த நேரத்தில் நீங்கள் 24 நிமிஷம் உங்களுக்கு என்ன வேணுன்றதில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்து நீங்கள் என்னால் விளக்கேற்றி எதுவுமே பண்ண முடியல, அதனால் நான் இந்த இடத்துல உட்காந்து நான் உங்களை நினச்சிட்டு இதை நான் கேட்குறேன், எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்குமே கண்டிப்பாக நடக்கும். இதில் கூடுதலாக ஒரு டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24 நிமிஷத்தில் நீங்கள் என்ன கேட்டாலும் நடக்கும்ல, அதுக்கு கூடுதலாக ஒரு டிப்பும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு கிழியாத பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. அந்த பிரியாணி இலையில் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஆசையை எழுதி வச்சுக்கோங்க. அதாவது 24 நிமிஷம் நீங்கள் அந்த உட்காந்து விளக்கேற்றி பண்ண போகிறீங்கல்ல, அதுக்கு முன்னாடி எல்லாமே நைட்டே பக்காவாக ரெடி பண்ணிவிடுங்க. ஏன்னா இது காலையில் சீக்கிரமாக வர்றதுனால உங்களால் அவசரமாக எழுந்து பண்ண முடியாது. ஸோ அதனால் முன்னாடி நாள் நைட்டே எல்லாமே வீடெல்லாம் பெருக்கி சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் படுக்க போய் காலையில் எழுந்து குளிச்சுட்டு விளக்கேற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணிட்டுறீங்களா, அடுத்த நாள் காலையில் எழுந்த உடனே நீங்கள் குளிச்சுலாம் முடிச்சுட்டு ஒரு பிரியாணி இலை கிழியாமல் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த பிரியாணி இலை எடுத்துட்டு ஒரு ப்ளூ கலர் பென் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன நடக்கணுமோ, எது ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கோ, எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ அதை நடந்த மாதிரி எழுதி கூடுதலாக நன்றி அப்படின்ற வார்த்தையும் எழுதுங்க. அதாவது நீங்கள் ஒரு வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த கம்பெனியில் எனக்கு வேலை கிடைத்ததற்கு நன்றி, இல்லை எனக்கு நான் விருப்பமுள்ள வேலை எனக்கு கிடைத்ததற்கு நன்றி அப்படின்ற மாதிரி போட்டு எழுதிக்கோங்க. அதாவது உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை மாதிரி அது நடந்த மாதிரி போட்டு கூடுதலாக நன்றி அப்படின்ற வார்த்தையை மட்டும் எழுதிக்கோங்க. எழுதிட்டு முன்னாடியே எழுதி வச்சிடுங்க. கரெக்டாக நீங்கள் 6:24 தான் அந்த நேரம் ஆரம்பிக்குது. முன்னாடியே விளக்கெல்லாம் ஏற்றி நீங்கள் ஊதுபத்தியெல்லாம் காமிச்சிடுங்க. அதுக்கப்புறம் அந்த 6:24 ஆன உடனே அந்த பிரியாணி இலை இருக்குல்ல, அதை எடுத்து உங்கள் கைகளில் வச்சு நீங்கள் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எனக்கு இது நடக்கணும் அப்படின்ற மாதிரி நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதை நீங்கள் விளக்கு ஏற்றிருக்கீங்கள அந்த இடத்துல சாமி படத்துக்கு முன்னாடியே நீங்கள் வச்சிடுங்க. இந்த கோரிக்கையை நான் உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறேன், எனக்கு இது நடக்கணும், நான் உங்களை நம்பி தான் நான் இதை கேட்குறேன், எனக்கு இதை நடத்தி கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட கேளுங்க. அந்த 24 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அலாரம் சின்னதாக செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி உங்களுக்கும் தெரியும். அந்த 24 நிமிஷமும் நீங்கள் உங்கள் கண்களை மூடியோ இல்லை திறந்தோ தியானம் பண்ணுற மாதிரி உங்களுக்கு என்ன வேணுன்றதை நீங்கள் கேட்க போகிறீங்க. அதனால் ஒரு அலாரம் மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அங்கே இருந்த அந்த பிரியாணி இலையை உங்கள் கைகளில் எடுத்து, நான் ஆசைப்பட்டது எனக்கு நடந்துருச்சு, ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி இந்த யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் கன்வே பண்ணிவிட்டு அந்த விளக்கு ஏற்றிருப்பீங்கள்ல, விளக்கு ஏற்றின விளக்கில் அதை எரித்து அந்த சாம்பலை காற்றுல பறக்க விட்டாலும் சரி, இல்லை நான் தனியாக தான் பண்ணுறேன் அப்படின்னா சாமிக்கிட்ட இருக்க விளக்கில் அதை பண்ணாதீங்க. ஒரு சின்ன அகல் விளக்கு எடுத்துகிட்டு போய் வெளியே வச்சோ இல்லை கேண்டிலோ எதுலையாவது அதை நீங்கள் எரிச்சிடுங்க. அந்த பிரியாணி இலையை எரிச்சிட்டு அந்த சாம்பலை ஒரு பாத்திரம் மாதிரி வச்சுக்கோங்க. உங்கள் பக்கத்தில் இல்லை ஒரு பேப்பர் மாதிரி கீழே வச்சுட்டு இந்த பிரியாணி இலை எரியறல அந்த ஆஷஸ் எல்லாம் விழும்ல, அந்த சாம்பல் எல்லாம் உங்கள் கைகளில் வச்சுட்டு, நான் ஆசைப்பட்டது நடந்துருச்சு, நன்றி யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு பறக்க விட்டுருங்க. உடனடியாக நீங்கள் என்ன கேட்டாலும் கண்டிப்பாக அது கிடைக்கும்.
நல்லதே கேளுங்க, கண்டிப்பாக சீக்கிரமாக நடக்கும். யார் ஒருத்தர் எந்த விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும் அதில் முழுசாக நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்க ஆசைப்பட்ட விஷயம் உடனே கிடைக்கும். அதனால் முழு நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆசைப்பட்டது கண்டிப்பாக உடனடியாக நடக்கும். உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.